நெக்ஸ்ட் ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் சிசிஏ வெர்சஸ் திருப்பராயத்துறை. ஸோ திருப்பராயத்துறை இங்கே பேட்டிங் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு பெட் ஓவர் சேம் ஃபார்மேட்டில் ஆடுறோம். ஸோ கபில் அண்ட் ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக்கராக சிவா இருக்காங்க. ஸோ இங்கே முதல் ஓவர் போடுறதுக்கு ஸ்லோவர் பால் வேரியேஷன் போடக்கூடிய அபி வந்திருக்காங்க. ஸோ பவர் பிளேயோட முதல் பால் நல்ல டெலிவரி, ஃபீல்டிங்கு போயிருக்குங்க. நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சிவா செகண்ட் ஒன் ஓவரில் ஷோ ஃபீல்டிங்க்கு வச்சு போட்டிருக்காங்க. அங்கே பம்பாகி போச்சு. ஸோ பவுண்டரி போக சான்ஸ் இருக்கான்னு பார்த்தா நின்று எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதில் 2 எடுத்து முடிக்கிறாங்க. இப்போ தேர்ட் பால் ஓவரில் ஸ்லோவர் வேரியேஷன் தூக்கி போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒரு யாருக்கிற்கான முயற்சி. ஸோ இது வரைக்கும் பவுண்டரி விடாமல் போட்டிருக்காங்க. லாங் ஆன் ப்ளஸ் டீப் மிட் விக்கெட்டோடு ஸ்டார்ட் ஆகிருக்கு பவர் பிளே ஓவர். ஃபிஃப்த் ஒன் ஸ்லோவர் வேரியேஷன் நல்ல ஹைட்டில் இருக்குது. இன்ஃபீல்டை தாண்ட முடியல. ஸோ 2 ஃபீல்டர் போகிறாங்க. ஸோ அங்கே ஐ திங்க் தினேஷன் அவர் பேர் கையில் விழுந்திருக்கு, எடுத்துட்டாங்க. பிரேக் த்ரூ முதல் ஓவரில் 5வது பால் கிடச்சிருக்கு. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ரவி திருப்பராயத்துறைக்காக. ஸோ லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில் ஸ்லோவர் வேரியேஷன் லெக் கட்டுறதுக்கான முயற்சி. டாட் பாலோட ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் விட்டு 4 ரன் காட்டியிருக்காங்க திருப்பராயத்துறை. செகண்ட் ஓவருங்க பிரசாத். ஸ்ட்ரைக்கில் சிவா முதல் ஒன் ஓவரில் லோ ஃபுல் டாஸ். ஐ திங்க் யார்கிட்டருக்கான முயற்சி, சிங்கிள் மட்டுமே. நல்ல த்ரோ. செகண்ட் ஒன் ஓவரில் ஷாட், நல்ல விலைக்கு வந்த பால், சிங்கிள் எடுக்கிறாங்க. அதுலேயும் ஸோ ஸ்டெம்பில் பட்டு நகர்ந்து போயிருக்கு. ஸோ சிங்கிள் டபுளாக மாறிடுச்சு. இப்போ தேர்ட் பால் ஓவரில் கொஞ்சம் அடித்து ஏற்றிருக்காரு, கையில் விழுந்தா. ஸோ பார்த்து ஸோ பவுண்டரி இப்போ வாய்ப்பு இல்லை. கீழே விழுந்தாலும் தெளிவாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன் இங்கே. ஸோ ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லாமல் 2 எடுத்திருக்காங்க ரவி. பிரசாத் டு ரவி, நல்ல டெலிவரி, நல்ல லைன் லென்த்து. லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் நல்ல விலகி போட பார்த்து நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் இருந்துச்சு. அவர் கையில் பட்டதுனாலே கொஞ்சம் பால் ஸ்லோவாகிடுச்சு. ஸோ பேக்கப் கால் இருக்க காரணத்தினால ஒரு சிங்கிளோட வைக்கிறாங்க. லாஸ்ட் ஒன் ஐ திங்க் கொடுத்தாரு, சூப்பராக கொடுத்துருக்காரு இங்கே சிவா. சூப்பர் ஃபீல்டிங்கா. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. ஒரு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க திருப்பராயத்துறை. ஸோ எந்த பவர் பிளேக்கு அப்புறமா தேர்ட் ஓவர் போகிறதுக்கு கவின் ஓவரோட முதல் பால். ஸோ ஒரு பாட்டமே கீப்பரால் பிடிக்க முடியல. இங்கே மிஸ்ஃபீல்டு பண்ண சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் ரவி செகண்ட் ஒன் ஓவரில் பட் கேரி ஆகலை. ஃபுல் டாஸ் ஸ்டெப் அவுட் பண்ணி ஃப்ளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே அபி ஃபீல்டர் சிங்கிளோட வைக்கிறாங்க. ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி. டாட் பால். 5th ஒன் ஓவரில் ஸோ பெரிய எட்ஜு, டாப் ஏஜ் கையில் விழுதான்னு பார்த்தா கீப்பர் கவின் அவர்கள் எடுத்துட்டாங்க. விக்கெட் வந்து இங்கே வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் சேஷன். ஸ்ட்ரைக்கில் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். ஸோ லாஸ்ட் ஒன் ஓவரில் நல்ல டெலிவரி பிளேஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஃபீல்டிங், சூப்பர் ஃபீல்டிங். இங்கே பேக்கப் காலில் கொஞ்சம் வேகமாக விட்டாது. ஸோ அதில் 2 எடுக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 15. 2 விக்கெட் ஆடிருக்காங்க திருப்பராயத்துறை. ஸோ 4th ஓவர் போகிறதுக்கு ஜெயந்தன் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ரவி. ஃபஸ்ட் ஒன் ஸோ பெரிய வீசுக்கு போயிருக்காங்க. பால் எதிர்பார்த்த அளவுக்கு பவுன்ஸ் இல்லை, ரொம்ப உள்ளே போட்டாங்க. ஃபுல் லென்த் பால். செகண்ட் ஒன் சேம் ஷாட்டு, சேம் பாலு. தேர்ட் பாலில் அதுவும் டாட்டு, சேம் ஷாட்டு. இந்திரவை கொஞ்சம் கன்வின்ஸாக தான் ஆட பார்த்தாரு, சுத்த பார்க்கல. பட் இருந்தாலும் முதல் 3 பால் டாட்டு. ஸோ பெரிய வீசுக்கு போயிருக்காங்க. டோ எண்ட் ஆஃப் த பேட்டில் பட்டு அபி கையிலே விழுவுது. டாட் பால் ப்ரெஷர் போட்டு இங்கே 2 விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் தாமு முதல் 4 பால் டாட்டு, அதில் ஒரு விக்கெட்டும் உள்ளடக்கும். ஹை பேக் லிஃப்டோட பிடிக்கிறாரு. ஸோ ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்க. ஸோ தரையோட போய் ஒரு சிங்கிள் எடுப்பாங்க. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்லோவர் டெலிவரி கேட்ச் எடுத்துட்டாங்க. ஸோ லெஃப்ட் பேட்ஸ்மேன் விக்கெட்டை எடுத்து ஓவரை முடிக்கிறாங்க.
ஸோ இங்கே 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16. 4 விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க திருப்பராயத்துறை. நெக்ஸ்ட் ஓவர் தன்னோட 2வது ஒரு கோட்டா முடிக்க வராங்க அபி. ஸோ முதல் பால் ஸ்ட்ரைக்கில் தாம இருக்காங்க. கொஞ்சம் வேகமோட பார்த்துருக்காங்க. மேலே பட்டிருக்கு டாட்டு. லாஸ்ட் பால் வைடு. ஸோ இந்த பால் ரீபால், அதுவும் ஒரு லெக்கற்ற வேரியேஷன். சாம ஸ்லோ பால். ஒன்ஸ் அகைன் நல்ல பாக்ஸுக்குள்ளே போட்டு திருப்பி இருக்காரு. ஆஃப் கட்டர் வேரியேஷன். இந்த பால் உள்ளே வந்திருக்கு. ஸோ அங்கே மிஸ்ஃபீல்டு, அந்த மிஸ்ஃபீல்டை யூஸ் பண்ணி சிங்கிள் டபுளாக மாறுதான்னு பார்த்தா த்ரோ, புல்லர் த்ரோ, ரன் அவுட். இங்கே ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ். பிச்சாவதா பாலுக்கு போகிறான்னு பார்த்தா ஜோயோ சூப்பர் டேக் ஒன்று. ஸோ நல்ல கீப்பிங் இங்கே கவின் அவர்ட்டேருந்து. ஸோ லாஸ்ட் 2 பால் 2 விக்கெட்டு. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கதிர் வந்திருக்காங்க. ஸோ ஹேட்ரிக் எடுப்பாரான்னு பார்ப்போம். சேம் லெக்கட்ரு, ஸ்லோவர் பால், ஃபுல் டாஸ். ஸோ ஹேட்ரிக் மிஸ் ஆகிருக்கு. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க அதில். ஸோ இங்கே 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19. 6 விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க திருப்பராயத்துறை. ஸோ இந்த ஓவர் ஜெயந்தன் போட வந்திருக்காங்க. சரியான மீட்டில் டோ ஹெட் ஆஃப் த பேட்டில் டாட்டு. செகண்ட் ஒன் ஓவரில் கேப்பில் போகுது, பெரிய கேப். அது பவுண்ட்ரி போக சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ அங்கே மிஸ்ஃபீல்டு, பட் இருந்தாலும் பவுண்ட்ரி போகல. அங்கே மேடு ஏறணும். இந்த பால் ஏஜ், ஐயோ விட்டு ஸ்டெம்பிளே விழுந்துருக்குன்னு எதிர்பார்த்தேன். டாட் பால். ஜெயந்த் கதிர் நேருக்கு நேராக நல்ல ஷாட்டாக தெரியுது. ஸோ 1 பவுன்ஸ் பவுண்ட்ரியா. அற்புதமான அடி. 4 நேருக்கு நேராக போகிற 4 தான். ஃபிஃப்த் பால் ஓவரில் சரியான மீட் இல்லை. ஓ அங்கே கொஞ்சம் லோ ஆயிடுச்சு. அபியால் தடுக்க முடியல. பேக்கப் கால் இருக்க காரணத்தினால 2 எடுக்கிறாங்க. இதுவும் டோ எண்ட் ஆஃப் த பேட்டில் நல்லா விலக்கி போட்டிருக்காங்க. ஸோ ஓவர் முடியுது. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 6 விக்கெட் விட்டு 28 ரன் ஆடிருக்காங்க திருப்பராயத்துறை. ஸோ இந்த ஒரு பிரசாத் போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். முதல் பால் கீப்பர் கையில் வச்சுட்டே ஓடுறாங்க. ஸோ அங்கே பேக்கப் காலில். ஸோ அதனால் சிங்கிள் டபுளாக மாறுது. செகண்ட் ஒன் நல்ல பிளே, க்ளோஸ் த பாடி. ஐயோ ஆல்ரெடி ஒரு நல்ல த்ரோ விட்டுருந்தாரு. ஸோ அதனால் ரன் அவுட் கிடச்சிருந்துச்சு. அகெயின் ஒரு ட்ரை, பட் ஓட்டாங்க இந்த தடவை. ஸ்ட்ரைக்கில் சரவணன், பிரசாத். நெக்ஸ்ட் ஒன் நல்ல லென்த்தில் வச்சுருக்காரு. ஸோ நல்ல லென்த்துன்னு சொல்லும் போது கேட்சுக்கான கேரி, கேட்ச் ட்ராப். அங்கே ஷார்ட் ஆஃப் ஃபீல்டர், ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் ஃபீல்டர். அங்கே ஜெயந்த் நல்ல ஃபீல்டிங். அங்கே அபிட்டேருந்து வெரி கண்ட ரன்னிங் ஃபீல்டிங் பார்க்குறீங்க அபி அவர்ட்டேருந்து. ஸ்ட்ரைக்கில் கதிர் பெரிய வயசுக்கு தான் போகிறாங்களான்னு பார்த்தா ஏஜ் அண்ட் கான். ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் கிரி வந்து. ஸோ லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில் நல்ல ஒயிட் ஸ்டாண்ட்ஸ் நிற்கிறாரு. விலைக்கு போட்டாங்கன்னா கஷ்டம்னு சொல்லுவேன். ஏஜ் அண்ட் கான் அதே தான். 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 8 விக்கெட் விட்டு 34 ஆடிருக்காங்க திருப்பராயத்துறை. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பாக்கி இருக்குது. ஸோ சங்கர் அவர் அந்தனே போட வராங்க. ஸோ பாயிண்ட் நல்ல ஃபீல்டிங் பார்த்துருந்தாங்க. இப்போ பவுலிங் எண்டில் அவரோட முதல் பால் கொடுக்க பார்க்குறாரு நேராக காலில். செகண்ட் ஒன் ஓவரில் நல்ல ஹைட் ஏறி இருக்குது. கேட்சுக்கான கேரி இருக்கான்னு பார்த்தா கிளியர் பண்ணுதா? கிளியர் பண்ணியிருக்கா? 6 கொடுத்துருக்காங்க. கிளியர் பண்ணியிருக்கு. 6 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோவர் வேரியேஷன் வாங்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஷார்ட் பவுண்ட்ரி, யாராலையும் தடுக்க முடியாமல் தலையை தாண்டி போகிற 2வது 6. ஸோ லாஸ்ட் 2 பால் 2 6. இந்த பால் ஸ்லோவர் வேரியேஷன் கொடுக்குறாரு. ஸோ அங்கே நல்ல ஃபீல்டர் ஸ்கொயர் லெக்கில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்களா? அற்புதமான ஃபீல்டிங். இல்லை ஓவரில் லாஸ்ட் ஓவர் சரவணன் நல்ல டச்சில் இருக்க காரணத்தினால அவர் ஸ்ட்ரைக் வச்சுக்கிறாரு.
சப்போர்ட் பண்ணி ஏற்றிருக்காருங்க. ஹைட் ஏறின மாதிரி இருக்குது. ஸோ ட்ராவல் ரொம்ப நேரம் இருக்க காரணத்தினால கையில் விழுவுது. ஓய்யோ, செகண்ட் டேக்கில் எடுத்துட்டாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் ரிமைனிங் ஓவரில் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் குட் ஷாட், 1 பவுன்ஸில் பேட்டில் பட்டிருக்கு முக்கியமான நேரத்தில். அங்கே ரன் அவுட்டுக்கான சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க சங்கர் அவர்கள். ஸோ 2 எடுத்து முடிக்கிறாங்க. ஸோ விக்கெட் விடாமல் இந்த 2 ரன்னோட இந்த இன்னிங்ஸை முடிவு கொண்டு வராங்க. ஸோ இங்கே முதல்ல பேட்டிங் முடிச்ச திருப்பராயத்துறை 48 அடிச்சிருக்காங்க. 49 இப்போ தேவை. 48 பாலுக்கு 49 தேவைங்கும் போது இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கவின் அவர்கள் இறங்கிக்கலாம். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ அங்கே நான் ஸ்ட்ரைக்கராக சரண் ஸ்கொயர் கிளஸ் நல்ல ஃபீல்டிங் பார்த்துட்டு இருந்தார். ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு ராஜேஷ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீல்டிங்க்கு போட்டிருக்காங்க. நல்ல லூப் கொடுத்து போடப்பட்ட பால், ஃபுல் லென்த்து. செகண்ட் ஒன் ஷார்ட் அவுட் சைட் ஆஃபில் வித்து கிடச்சிச்சு. வித்தை நல்லா யூஸ் பண்ணுறாரு. யாராலையும் தடுக்க முடியாது. பவுண்ட்ரி போதா? பவுண்ட்ரி லைனில் போய் நின்றுருக்கு. அதில் 3 எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸ்ட்ரைக்கில் சரண். தேர்ட் பால் ஓவரில் வெல் பிளேட், டாட் பால், பட்டு ஃபீல்டிங். ஃபோர்த் ஒன் ஸோ ஷார்ட் பால், பட் பெரிய பவுன்ஸ் இல்லை. ஸோ வெல் லெஃப்ட் எடுத்தார். லீகல் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். ஷார்ட் பவர் பிளேவை பவர் போட்டு தூக்கி சாத்திட்டாரு. அங்கே சரண் கொடுக்குற முதல் 6 இது. ஆக்சுவலாக செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 48க்கு 49 தேவைன்னு இருக்கும் போது, ஸோ முதல்ல போடுற இந்த 2 ஓவர் பவர் பிளே வந்து ரொம்ப யூட்டிலைஸ் பண்ண பார்ப்பாங்க சரண் அண்ட் கவின் அவர்கள். ஸோ அதுக்கான இதை தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்மோஸ்ட் பவுண்ட்ரி போனதை 3 ரன் எடுத்தாங்க. இப்போ ஒரு 6 வந்துருச்சு முதல் ஓவரில். ஸோ 9 ரன் அங்கேயே வந்துருச்சு. ஸோ மினிமம் 10-12 ரன்னோட முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வைடு வேறு போட்டிருக்காரு. லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். லென்த் பெட்டராக வச்சிருக்காரு. விலைக்கு போடப்பட்ட பால். எதிர்பார்த்த பவுன்ஸ் இல்லை. சரண் ஒரு எதிர்பார்ப்பை மாற்றிருச்சு. ஸோ டாட் பாலோட ஓவரை முடிக்கிறாங்க. இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. சிசிஏ விக்கெட் விடாமல் 11 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் சிவா போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவரில் சரியான மீட்டில் ஸ்ட்ரெயிட்டாகவே சரவணன் கைக்கு போயிருக்கு. டாட் பாலோட ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் ஓவர். செகண்ட் ஒன் ஸோ கிளியர் பண்ணியிருக்கு. பவுண்ட்ரி போக வாய்ப்பு இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு அங்கே நிற்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக பவுண்ட்ரி லைன்ட்ட போயிட்டு தடுத்துருக்காங்க அங்கே. ஸோ அதில் ஒரு 2. லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். ஸோ நேருக்கு நேராக போயிருக்கு. கையில் விழுவ வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் ஷார்ட்டு. ஸோ நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் பார்க்குறீங்க. 1 ரன்கள் சிங்கிள் மட்டுமே. அவுட் சைட் த சர்க்கிளில் லாங் ஆஃப் ப்ளஸ் டீப் கவர் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. டீப் கவர் பாயிண்ட் அப்போ தான் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் அவர். ஸோ அவரை கொண்டு வந்து டீப் மிட் விக்கெட் வைக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் அது ஒரு பெரிய கேப்பு. அதான் யூட்டிலைஸ் பண்ண பார்த்தாங்க. கேப்பில் போகுதுங்க. சிங்கிள். லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது. லெக் சைட் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. இருந்தாலும் குத்தி போகிற காரணத்தினால சரியான மீட் இல்லை. ஸோ இங்கே பேக்கப் யாராலையும் பிடிக்க முடியல. பட் இருந்தாலும் ஓடல. லாஸ்ட் ஒன் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் சரண். ஐயோ குறுக்க தான் பார்த்தாரு. அவர் கிளியர் பண்ணியிருந்தாருன்னா பெரிய ஹைட்டாக இருக்கும். மினிமம் 4 கிடச்சிருந்துருக்கும். பட் கனெக்ட் பண்ண முடியல. ஸோ பவர் பிளேவை நல்லா போட்டிருக்காங்கன்னு சொல்லுவேன். பவுண்டரி கொடுக்காம சிறப்பான ஓவர் இங்கே சிவாட் இருந்தோம். ஆக்சுவலாக உங்களுக்கு லெக் சைடில் பெரிய கேப்பை விட்டு கொடுத்துட்டு குத்தி போட்டாங்க. பேட்ஸ்மேனோட பேட்டரோட டோ எண்டில் பட்டு சரியான மீட்லாம் போயிருக்கு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க. ஸோ இந்த ஓவர் பவர் பிளேக்கு அப்புறமா இங்கே சரவணன் போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல டெலிவரி. ஸோ மீடியம் பேஸில் போட்டிருக்காங்க. அவரால் ரிசீவ் பண்ண முடியல அந்த பாலை. ஸோ சிங்கிள் எடுத்துட்டாங்க தரையோட போனப்போ. செகண்ட் பால் ஓவரில் யார்கருக்கான முயற்சி. அங்கே கிரி ஃபீல்டர். சிங்கிள். ஸ்டிக்கில் சரண். தேர்ட் பால். ஐயோ கேட்ச் ட்ராப்பு. ஸ்ட்ரைட்டு ஃபீல்டர் கைக்கு அடிச்சிருந்தாங்க. ஸோ இங்கே பேக்கப்புக்கு சூப்பர் ஃபீல்டிங். நல்ல ஃபீல்டிங். இங்கே சிங்கிள் எடுத்திருக்காங்க.
நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோவாக போட்டிருக்காரு, நல்ல ஸ்லோவாக டெலிவரி, டாட் பால். ஸோ டீப் இந்த கிரீஸ் நிற்கிறாரு, கேட்சுக்கான கேரி இருக்காது. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டில் வச்சுருந்தாங்க லாங் ஆஃப் ஃபீல்டரை. ஸோ அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஒரு ரன். ஸ்ட்ரைக்கில் சார் லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில் சரியான மீட்டில். ஸோ த்ரூ த லைன் தூக்க தான் பார்த்தாரு, லாஸ்ட் மினிட்ல பேட் கொஞ்சம் திரும்பிடுச்சு. சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, விக்கெட் விடாமல் 21 ரன் ஆடிருக்காங்க இங்கே சிசிஏ. ஸோ இந்த ஓவர் சிவா போட வராங்க. ஸ்ட்ரைக்கில் கபில் சரண். ஃபஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ், கேப்பில் போதா, அங்கே ஃபீல்டில் சரவண் கை கேப் இருக்குது, எடுத்தோடனே விட்டார், பேக்கப்புக்கு இருக்குது. சிங்கிள். செகண்ட் ஒன் நல்ல விலக்கி போடப்பட்ட ஸ்லோவர் டிவான், ஒயிட் லைனை ஒட்டி போட பார்த்துருக்காரு. ஸோ அங்கே லெஃப்டி சிங்கிள் எடுத்து ஒரு நல்லா த்ரோ விட்ருக்காரு. லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். ஸோ எதிர்பார்த்த ஆர்க்கில் விடவே இல்லை, ஸோ பவுன்ஸும் எடுக்கல இந்த பால். சோஃபா தெளிவான பவுலிங் சிவா அவர்கிட்ட போடுற பால் எல்லாமே நல்லா விலக்கி ஒயிட் லைனை ஒட்டி போகிறாரு. ஸோ செக் பண்ணாங்கன்னா அவுட் சைட் ஆஃபில் உங்களுக்கு கவரில் கேட்ச் எடுக்க சான்ஸ் இருக்குது, அதுக்கு தான் ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். இந்த பால் தவறான பாலை பனிஷ் பண்ணிட்டாரு, அங்கே தலையை தாண்டி போகிற 6. நெக்ஸ்ட் ஒன் 6க்கு அப்புறமா ஷார்ட்டா அந்த ரீஜன் கேட்சுக்கான ரீஜன் ரிவெஞ்சா. ஐயோ ஸோ ரிவெஞ்ச் விக்கெட்டாக எடுத்திருக்காங்க இங்கே. 6 அடித்த பேட்ஸ்மேனை விக்கெட் எடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே அபி இறங்குறாங்க. ஒரு பிடிக்கிற முதல் பால் பேட்டில் பட்டு போடல, டாட்டு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட் விட்டு 30 ரன் ஆட்டாங்க. மீதம் 24ல் 18 தேவை இப்போ சிசிஏக்கு. ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு தம்பிதுரை வந்திருக்காங்க. 24க்கு 18 தேவைன்னு இருக்கும்போது ஒரு ஓவர் இழுத்து பிடிச்சி போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்தே ஆகணும் திருப்பராயத்துறை. ஸோ இந்த ஓவர் அமைமான்னு பார்ப்போம். முதல் ஒன் தவறான பாலா, ஃபுல் டாஸ் நல்லா கனெக்ட் ஆகிருக்கா, கையில் விழுந்துருச்சு. ஸோ விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில் இறங்க 2 பேரும் இப்போ விக்கெட்டு. ஸோ கவின் அவர்கள் அவுட் ஆகிட்டு போகிறாரு. 19 தேவைன்னும் போது ஸோ இந்த ஓவரோட முதல் பாலில் ஒரு ஃபுல் டாஸை போட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஜெயந்தனை இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு வராங்க. செகண்ட் ஒன் ஓவரில் ஆர்க்கர் லென்த்தில் ஒரு ஸ்லிங்கரி ஆக்ஷனில் டாட்டு. தேர்ட் ஒன் நல்ல டெலிவரி, பேக் டு பேக் நல்ல டெலிவரியாக போட்டுருக்காரு. முதல் சரியான கனெக்ட்லாம் போச்சு, ஸ்கொயரில் ஷார்ட் பவுண்ட்ரி கிளியர் பண்ணிக்க வேண்டிய தப்பிச்சார். அதுக்கு அடுத்து நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க இங்கே தம்பிதுரை அண்ணன். பேக் டு பேக் 2 டாட்டு, ரெண்டுமே நல்ல யார்க்கர் எக்ஸிக்யூஷன். அபி வளைச்சு கொடுத்துட்டாரு, தலையை தாண்டி போகிற 6. ரிவர்ஸுக்கான முயற்சி, ரிவர்ஸ் கனெக்ட் ஆனாலும் சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். அற்புதமான அடி. லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால், ஃபுல் டாஸ் ஸ்கொயர் லெக்கில் ப்ளேஸ் பண்ணி விட்ருக்காங்கன்னு சொல்லுவேன், இழுத்தடிக்க பார்க்கல. ஒரு ரன். சிங்கிள். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 40. 2 விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க. இந்த ஓவர் தாமோ ஸ்ட்ரைக்கில் ஜெயந்த் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வளைச்சு கொடுத்துட்டாரா, 6 ரன்கள். அசால்ட்டாக அலட்சியம் அடித்த 6ன்னு சொல்லுவேன். ஸோ இன்னும் பேட்டிங் டீமுக்கு 3 ரன் தேவை. ஸோ அதையும் கொடுக்குறாரான்னு பார்த்தா கையில் விடுது, கேட்ச் டேக்கன். 6 அடித்தோடனே விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் பிரசாத் அவர் பிடிச்ச முதல் பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் 3 தேவை. பேட்டில் சரியான மீட் இல்லாட்டியுமே சிங்கிள் எடுப்பாங்க. அங்கே ரன் அவுட்டு, கொஞ்சம் ஸ்லோவாக ஓடிட்டார். ஸ்ட்ரைக்கில் அபி மேட்சை முடிச்சு குடிப்பாரான்னு பார்த்தா ஸ்லோவர் ஒன், தலையை தாண்டி போகிற 6 அடி. மேட்சை முடிக்கிறாங்க. ஸோ மேட்ச் ரவுண்ட் 1 மேட்ச்சு திருப்பராயத்துறை சிசிஏ இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.